பஸ் கேகேஆருக்கு தான் இந்த கப்புங்கிறது வந்து பிளே ஆஃப்லயே மக்கள் எழுதி வச்சிட்டாங்க சரிங்களா. ஏன்னா அவங்க டீம் ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் பிளே ஃபார் May 26. May 26ன்றது May 23 அன்னைக்கு ஆரம்பிக்கல, May 24 அன்னைக்கு ஆரம்பிக்கல, இன்னைக்கு ஆரம்பிக்குது. இப்போல இருந்தே May 26 விளையாடணும்னு ஏப்ரல் மாசம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் மோட்டிவேட்டட் டீம் வில் ஆல்வேஸ் வின் த மேட்ச். அன்டவுட்லி எல்லா ஸ்போர்ட்லயுமே அதுதான். ஏன்னா ஸ்கில் முக்கியம், திங்கிங் முக்கியம், மோட்டிவேஷன் அதை விட முக்கியம். ஸோ இது எல்லாமே கேகேஆர் இருக்கு அண்ட் we are going to win. பட் எஸ்ஆர்எச் குறைச்சி இட போடாது, அவ்வளவுதான். எஸ்ஆர்எச்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கு. அதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு, அதை டினை பண்ற அளவுக்கு நம்ம முட்டாள் இல்லை. ஆனா அது அன்பிரேக்கபிள் கிடையாது. அதே பேட்டிங் லைனப் தான் இவங்க 130 என்ன சொல்லிட்டாங்க. சுனில் நாராயண் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை கண்டிப்பா எடுத்துருவாரு. அப்படி இல்லைன்னாலும் வருண் சக்கரவர்த்தி பார்த்துருவாரு, பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா ரெண்டு பேர் ஐ வுட் லுக் ஃபார் இஸ் ஒன்னு அபிஷேக் சர்மா, இன்னொன்னு திரிபாதி. இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி a very very big advantage. அப்படி இல்லைன்னா நிதிஷ் ரெட்டியே அடிப்பாரு. ஸோ ஓப்பனிங்க நீங்க கரெக்டா டார்கெட் பண்ணி அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் வந்து டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன், இவங்க 3 பேரையும் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா the game is with KKR in terms of bowling. ஸ்பின்னர்ஸ் வச்சு நீங்க சோக்கர்ஸ் ஆனா ஆர்ஆரை மடக்கலாம், ஆனா ஸ்பின்னர்ஸ் வச்சு நீங்க KKR மடக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா விளையாடக்கூடிய 3 பேர் இருக்காங்க. தேர் பேட்டிங் லைனப் இஸ் நாட் as deep as SRH. ஆனா SRHக்கு நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருந்தா கூட எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. சோ ஐ see a very good chance that KKR will win. ஆனா SRH குறைச்சு இட போடாதீங்க. சான்ஸ் கிடைச்சா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 200+ அடிச்சிருங்க. So he is a key bowler but he is not the main bowler, whereas Stark will be the main bowler. So கண்டிப்பா நாளைக்கு ஸ்டார்க் தான் அந்த காம்படிஷன் ஜெயிப்பாரு as a bowler. பட் அஸ் அ கேப்டன் பேட்டம் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கௌதம் கம்பீர்ன்ற மிகப்பெரிய சக்தி நமக்கு. இதுல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன், செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்ல பேட் கமின்ஸ் கேப்டன், அதாவது ஒரு சீசன் ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, பேட் கமின்ஸ் கேப்டனா வராரு, பேட் கமின்ஸ் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், 14 மேட்சும் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் குவாலிஃபயரும் ஜெயிக்கணும், ஃபைனல்ல வந்து அவரை உதச்சு அனுப்பணும், அப்பதான் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்ல எவ்வளவு வழியா இருக்குன்னு அவருக்கு புரியும் அப்படின்றாரு. ஆல்மோஸ்ட் அது நடக்க போகுது. அதுக்கு வந்து கௌதம் கம்பீர் பயங்கரமான ஒரு நேஷனல் பேஷன் உள்ள ஆளு, இந்த கப்பை ஜெயிச்சு ஆகணுன்ற வெறியில இருக்காரு. டெஃபினட்டா பேட்டிங் பத்தி இப்படி சொல்ல போறாரு. ஆனா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ஒழுங்கான கிரிக்கெட் ஆடுங்க, இப்படி சொல்லலாம் பார்க்கலாம். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். ஃபைனல்ஸ் வந்து 26ஆம் தேதி நடக்க போகுது. எஸ்ஆர்எச்சுக்கும் கேகேஆருக்கும் தான் இந்த பேட்டிங் நடக்குது. இது வந்து சென்னையில நடக்குது. ஆல்ரெடி சென்னையில எஸ்ஆர்எச் வின் பண்ணி தான் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கேகேஆரை எந்த அளவுக்கு அவங்க டாமினேட் பண்ண போறாங்க, யாரு கப்படிக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி கிரிக்கெட் வெங்கட் சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மேட்ச் பார்த்துருப்பீங்க. கேகேஆருக்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் இந்த பேட்டில் எப்படி இருக்கும்? இவங்க ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் வந்து 9 வாட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா கேகேஆர் பாத்தீங்கன்னா 18 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 27 மேட்ச் நடந்திருக்கு. இதுல ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் முன்னிலையில இருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் எப்படி இருக்கும் ஃபைனல்? பஸ் அதாவது ஹெட் டு ஹெட்டோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு ரெக்கார்டோ ஆன் த டே பேச போறது இல்லை, சரிங்களா? அந்த மொமெண்ட்ல அவங்க டீம் எப்படி இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கறது முக்கியங்கிறத நம்ம இந்த ஒரு வருஷம் 2023 இருந்து ரொம்பவே கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியா இருந்த ஃபார்முக்கு அவங்க வேர்ல்டு கப்பை ஹேண்ட்ஸ் டவுன் ஜெயிச்சிருக்கணும்னு, அதாவது ஈஸியா ஜெயிச்சிருக்கணும். ஆஸ்திரேலியா அவ்வளவு ஃபார்ம்ல கூட இல்லை. ஆனா அங்க போய் நம்ம உதவாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம சரியா பேட்டிங் பண்ணல நீங்க சொல்லுங்க, அது கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரியா பேட்டிங் பண்ணலாம், அக்ரீடு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வின் கொண்டு வந்துருக்கணும், அதுவும் கரெக்ட், அக்ரீடு. பட் அதையும் மீறி நம்ம ஜெயிச்சிருக்கலாம். வேர்ல்டு கப் ரெஃபரன்ஸ் இப்ப நான் ஏன் எடுக்கிறேன்றத சொல்றேன். ஆனா வேர்ல்டு கப் நம்ம ஏன் தோத்தோம்னா, அந்த 240+ டார்கெட்டை நாம டிஃபெண்ட் பண்ண உள்ள வரும்போது, நீங்க அந்த மேட்ச் திருப்பி பார்க்க சான்ஸ் கிடைச்சா பாருங்க, இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் என்னவோ வாழ்க்கையே போர்க்களம் தலை தொங்க போட்டு வருவாங்க. ஏன் 4 5 எடுத்த டீம் பாஸ் இந்தியா வேர்ல்டு கப்ல. சிராஜ் 1, ஜடேஜா 1, ஷமி 2. இப்படிப்பட்ட நல்ல போலிங் டீம் ஒரு பக்கா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி 240 ஆஸ்திரேலியா சுருட்ட முடியாதா? அன்னைக்கே டிராவிஸ் ஹெட் அவுட்டா இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. டிராவிஸ் ஹெட்டுக்கு எவ்வளவு லக் இருந்துச்சு. இதேதான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் நடந்தது. அவர்தான் வந்து அடிச்சு கொடுத்து வின் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி. ஸ்டம்ப் கிட்ட 8 தடவை பால் போச்சு, நான் கவுண்ட் பண்ணேன். 8 தடவை, எல்லாம் இன்ச்சு.
அதாவது நம்ம ஷமி போடும்போது 3 தடவை, பும்ரா போடும்போது 1 தடவை, சிராஜ் போடும்போது 1 தடவை, ஜடேஜா போடும்போது 2 தடவை, கிட்ட கிட்ட போச்சு. அவர் ஏதாவது ஒண்ணுல போல்ட் ஆயிருந்தா கூட ஃபர்ஸ்ட் 10 ஓவர் டிராவிஸ் ஹெட் எப்படி விளையாடினாருன்னா, எனக்கு விளையாட தெரியாதுங்க, என்ன ஏங்க கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி ஆடினாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்நியனா மாறிட்டாரு. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தவரு 10 ஓவருக்கு மேல அப்படியே நான் தாண்டா அடிக்கிறேன்னு அடிச்சாரு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரோஹித் சர்மா இன்னொரு காமெடி பண்ணாரு. ஸ்லிப்பே இல்லாம ஸ்பின்னர்ஸை போட விட்டாரு. ஸ்லிப் இருந்திருந்தா அப்ப கூட டிராவிஸ் ஹெட் அவுட். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரோஹித் சர்மா நல்ல கேப்டன் இல்லையா? கண்டிப்பா அப்படி நான் சொல்ல மாட்டேன். நம்ம தினேஷ் கார்த்திக்க நீ கொஞ்சம் லேட்டா இறங்க மச்சான் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் நிதாஸ் டிராபி ஃபைனல்ல இறக்கி விட்டதுதான் அவரை ஹீரோன்றதே காமிச்சது வெளியே. சோ இஸ் கேப்பபிள். ஆனா இஸ் கேப்பபிள். அதே மாதிரி ஏசியா கப்ப திடீர்னு கோலி வந்து ஒரு பிரேக் எடுத்து போகும்போது ஜெயிச்சு கொடுத்திருக்காரு 2018 நினைக்கிறேன். ஆனா ஏன் தோத்தாருன்னா அன்னைக்கு மென்டல் அதாவது மென்டலி ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஒரு கேப்டன் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்ல இருக்கணும். நீ ஜெயிக்கிறியா ஜெயிச்சுட்டு போ, ஆனா உன்னை நான் ஈஸியா ஜெயிக்க விட மாட்டேன், உன்னை நான் கடைசி வரைக்கும் போராட வைப்பேன் அப்படின்ற அபிலிட்டி தான் தோனிக்கு இத்தனை கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்கு. ஸோ ஆன் த கண்டிஷன் எந்த கேப்டனுக்கு அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் இருக்கோ அந்த கேப்டன் வின் பண்ணுவாங்க. கேப்டனுக்கு இல்லைன்னா கோச்சுக்காவது இருக்கணும். இங்க இந்த பக்கம் கௌதம் கம்பீர் இருக்காரு, த ஃபயரிங் கோச். இந்த பக்கம் பேட் கமின்ஸ் இருக்காரு, ரியலி குட் கேப்டன். அவர் வந்து அடுத்த கேப்டன் கூல்லே கூட நீங்க சொல்லலாம், அவ்வளவு நல்லா இருக்காரு. எனக்கு சொல்ல புரியல, இருந்தாலும் அதான் உண்மை. ஸோ இட் வில் பி a வெரி குட் டோர்னமெண்ட். ஆனா கேகேஆர் கரெக்டான கண்டிஷன் யூட்டிலைசேஷன் பண்ணாங்கன்னா எப்படி குவாலிஃபயர்ல ஈஸியா ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி இதுல ஈஸியா ஜெயிக்கும். அதான் சார், இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் எஸ்ஆர்எஸ் நடக்கும்போது கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ குவாலிஃபயர் ஒன்னுலையும் பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எஸ்ஆர்எஸ் தோக்கடிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் எஸ்ஆர்எஸ் வந்து கேகேஆரை பீட் பண்ணல இந்த ஐபிஎல்லையே. ஸோ இதுல வந்து வின் பண்ணுவாங்களா? யாருக்கு கப்பு அடிக்கு கப்பு போக சான்ஸ் அதிகமா இருக்கு? பஸ் கேகேஆருக்கு தான் இந்த கப்புங்கிறது வந்து பிளே ஆஃப்லேயே மக்கள் எழுதி வச்சிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க டீம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்ட் தே ஆர் இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வின் பண்ணியே ஆகணும்ன்ற அந்த ஃபேன்சி மோட், அந்த மோட எல்லாருக்குள்ளேயும் இன்ஜெக்ட் பண்ணிட்டாரே நம்ம கௌதம் கம்பீர். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதே டீம் தான் போன சீசன்லயும் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இதே டீம். எனக்கு தெரிஞ்சு ஃபில்சாட் கூட இருந்தாரு. அவர் நான் கலாச்சிட்டே இருந்தேன், உப்பு சப்பிலாம் போயிடுவாரு ஃபில்சாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் போன சீசன். ஆனா அதே டீம் தான் இந்த சீசன்ல விளையாடுது. எப்படி விளையாடுறாரு? ஸ்ரேயஸ் ஐயரும் வெங்கடேஷ் ஐயரும் நேத்து விளையாடின அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடின அந்த ஒரு பேட்டிங் வந்து ரியலி டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங். இதே ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் எல்லாம் ஸ்பின் போட விட்டாங்க. ஓகே, ஃபாஸ்ட் பாலிங் ஒர்க் அவுட் ஆகல, ஸ்பின் போட விடலாம. அதே அகமதாபாத் பிச்சு பொழந்து எடுக்கல. ஸோ தே ஆர் ஹேவிங் அ ஃபயர் இன் தேர் மைண்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் பிளே ஃபார் மே 25, அதாவது மே 26. மே 26ன்றது மே 23 அன்னைக்கு ஆரம்பிக்கல, மே 24 அன்னைக்கு ஆரம்பிக்கல, இன்னைக்கு ஆரம்பிக்குது. இப்போல இருந்தே மே 26 விளையாடணும்னு ஏப்ரல் மாசம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு கோச். ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு கோச். ஆக்சுவலா ஒரு ஒண்டர்ஃபுல் கேப்டனும் கூட. அவர் வந்து இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு இந்தியால நடந்த சீரீஸை லீட் பண்ணாரு. 5 மேட்சுக்கு 5 ஜெயிச்சார் தலைவா. ஆனா அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சி கொடுக்கவே இல்லை. அவருக்கு கேப்டன்சி கொடுத்திருந்தா, நான் கோலியை குறைச்ச எதை போடல, அவர் வந்து டெஸ்ட்ல நிறைய நமக்கு ஓவர்சீஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, அப்ரிஷியேட். ஆனா கோலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தோனிக்கு அப்புறம் கௌதம் கம்பீரை கேப்டனா வச்சிருந்தா, அப்கோர்ஸ் அவருக்கு அப்ப கொஞ்சம் பேட்டிங் ஃபார்ம் போயிருந்தது. பட் பேட்டிங் நல்லா பண்ணாத கேப்டன் நம்ம வச்சிருந்ததே இல்லையா? இந்தியாவுக்கு அது ஒரு ட்ரெண்டாவே இருந்துச்சு. இந்தியன் டீம்ல ஒருத்தர் நல்லா பேட்டிங் பண்ணி அவன் கேப்டன்சி கொடுத்தா அவனுக்கு பேட்டிங் போயிடும்னு ஒரு ட்ரெண்டே இருந்துச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, தோனி கூட அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு. ஏன் கோலியே கேப்டனா இருக்கும்போது சில நாள் புதப்பி இருக்காரு, நாட் கண்டினியூஸ்லி. அததான் நான் சொல்றேன். சோ நீங்க பரவாயில்லன்னு கௌதம் கம்பீர கேப்டனா வச்சிருந்தீங்கன்னா தோனி போனதுக்கு அப்புறம் ஒரு T20 வேர்ல்ட் கப் கூட ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. அப்புறமா கூட கோலி கொண்டு வந்துருக்கலாம் நீங்க. சோ அப்படி ஒரு அபிலிட்டி இருக்கிற கௌதம் கம்பீர் கோச்சா இருக்கிற ஒரு டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி விட்டுருக்காரு. சோ த மோஸ்ட் மோட்டிவேட்டட் டீம் வில் ஆல்வேஸ் வின் த மேட்ச். அன்டவுட்லி எல்லா ஸ்போர்ட்லயுமே அதுதான். ஏன்னா ஸ்கில் முக்கியம், திங்கிங் முக்கியம், மோட்டிவேஷன் அதை விட முக்கியம். சோ இது எல்லாமே கேகேஆர் இருக்கு அண்ட் தே ஆர் கோயிங் டு வின். பட் எஸ்ஆர்எச் குறைச்சி இட போடாதீங்க, அவ்வளவுதான் இருக்கும். எஸ்ஆர்எச்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கு. ஓப்பனிங் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் அடிச்சு தூள் கலப்புறாங்க. கொஞ்சம் கூட அந்த யங்ஸ்டருக்கு பயமே இல்ல. அவர் எந்த பால நீ வேணா போடு, நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. அடுத்தது கிளாசன் இருக்காரு, எய்டன் மார்க்கர் இருக்காங்க, இப்ப திரிபாத்தி வேற ஆட் ஆயிருக்காரு.
ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க இந்த SRH. நீங்க இவரை விட்டீங்களே, நிதிஷ்குமார் ரெட்டி விட்டீங்களே, ஆமா, அவருமே நல்லா தான் விளையாடுறாரு. அதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு, அதை டினை பண்ற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. ஆனா அது அன்பிரேக்கபிள் கிடையாது. அதே பேட்டிங் லைனப்ப தான் இவங்க 130 என்ன சுட்டினாங்க. ஏன் அது பிரேக்கபிள்னா, நீங்க ப்ராப்பரான பிளான். நேற்று புவனேஸ்வர் குமார் என்ன சார் சொன்னாரு, ஃபார் RR பேட்ஸ்மேன்ஸ், ஃபார் எவ்ரி பேட்ஸ்மேன் யூ ஹேவ் காட் a பிளான். அவ்வளவுதான் விஷயம். அதுவும் அந்த பிளானையுமே நான் வந்து இதை பாருங்க, ராகுல் டிராவிட் எனக்கு வந்து இங்க ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருக்காரு, அந்த பேப்பரை ஏதோ நான் உள்ள போய் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அந்த பிளானும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தணும். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வைக்கணும். ஒரு வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது சும்மா இல்லை தலைவா. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அவ்வளவு வைக்கணும். அந்த ஒரு எக்ஸிகியூஷன் வந்து கரெக்டா SRHக்கு பண்ணா 130 பண்ண மாட்டாங்க. நேத்து கூட அவங்க 2 ஓபனர்ஸையும் இழந்தாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே திரிபாதி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ நீங்க 2 ஓபனர்ஸையுமே, திரிபாதி கூட ஒரு எண்ட்ல இருக்கட்டும், பட் 2 ஓபனர்ஸையுமே நீங்க பவர் பிளேல ஒரு 30 ரன்னுக்குள்ள சுட்டிட்டீங்கன்னா திரிபாதி தனியா நின்றுவாரு. மத்தவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாம சரியா விளையாட மாட்டாங்க. நேத்தே கிளாஸ் இவர் 50 போட்டாரு, மார்க்ரம் 50 போட்டாரு. ஆனா அந்த 50 எப்படி போட்டாரு, சாரி டிரான்ஸ்லேட் ஆச்சு, கிளாசன் 50 போட்டாரு. எப்படி போட்டாரு? ஒரு பவுண்டரி கூட இல்ல அந்த இன்னிங்ஸ்ல, பவுண்டரியே இல்லாத 50. சோ அவர் வந்து அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், 50 இல்லாம பவுண்டரியே இல்லாம 50 போட்டாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி இப்ப கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவர் பெருசா விளையாட மாட்டேங்கிறாரு இப்போ. அதனால அவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ரைக்கை மட்டும் ரொட்டேட் பண்ணாரு. தட் இஸ் மெச்சூரிட்டி. அதை நான் பாராட்டுறேன். அதை நான் வந்து ஒரு குறையா சொல்ல, அதை நான் பாராட்டுறேன். ஒரு வகையில அவர் வந்து ஸ்பின்னர் ஆட முடியலன்னாலும் இன்னொரு வகையில விக்கெட்டை விட மாட்டேன்னு ஆடினாரு பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு 170 வந்துச்சு. அவர் பாட்டுக்கு நான் ஸ்பின்னர் ஆட முடியாது, அவனால முடியாது, அடிக்கிற பாருங்க அவுட் ஆயிருந்தாரு, சஞ்சு சாம்சன் மாதிரி அவுட் ஆயிருந்தாருன்னா அவங்க டீம் 140 தொட்டுருக்கு. சோ பாருங்க அவரோட 50 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ் போட்டாங்க. இடையில விக்கெட்டே போயிட்டு இருந்தப்போ ஷபாஸும் அவரும் தானே ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. தட் இஸ் வாட் ஐ அம் டாக்கிங் அபௌட். அதே வேலையை சஞ்சு சாம்சன் பண்ணியிருந்தாருன்னா பராகோட கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போயிருந்திருக்கும், ஜுரேலோட பெரிய பார்ட்னர்ஷிப்பே கிடைச்சிருக்கும். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ரன் ரேட்டே வரல பாஸ், 14 ஓவர்ல 116 16 ஓவர்ஸ்ல 130 ரன் தான் வந்திருக்கு. நீங்க நல்லா பாருங்க, எனக்கு என்னோட மெமரி கரெக்டா இருந்தா 10 ஓவர்ஸ்லயா இல்ல 9 ஓவர்ஸ்லயே அவங்க வந்து 80 வந்துட்டாங்க. ஓகேவா? நான் சொல்ற 6 மீதி வந்து ஒரு 6 ஓவர்ல இல்ல வந்து 7 ஓவர்லயே கூட அவங்க ஒரு 50 ரன் தான் அடிச்சிருந்தாங்கன்னா கூட கடைசி 4 ஓவர்ல அவங்களால ஈஸியா 50+ ரன்ஸ் அடிக்க முடியும். ஏன்னா சஞ்சு சாம்சன் உள்ள இருந்திருப்பாரு, ஜுரேல் உள்ள இருந்திருப்பாரு, ஹெட்மேயர் பின்னாடி வந்திருப்பாரு, ஈஸியா ஜெயிச்சு போனாச்சா. சோ அந்த ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணாங்க. வேற SRH டீமோட அட்வான்டேஜ் என்னன்னா, கிளாசனுக்கு நல்லா விளையாட வரல, விக்கெட்டை ரீடைன் பண்ணாரு. அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு நம்ம வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு போலரை போட விட்டு அவரோட விக்கெட் எடுத்தீங்கன்னா கதை முடிஞ்சு. அந்த எபிலிட்டி KKRக்கு இருக்கு. சோ டெஃபினெட்லி KKR இவங்களோட பேட்டிங் லைனப்ப உடைக்கக்கூடிய ஒரு பிளானோட வருவாங்க. ஏன்னா உள்ள இருக்குது. சோ we have chances. நாளைக்கு யார் சார் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவா? SRHல ஒரு பிளேயரும் அண்ட் தென் KKRல ஒரு பிளேயரும். அபிஷேக் சர்மா மேல நான் கொஞ்சம் பிட் பண்றேன். சோ அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுக்கலன்னா he is going to be massive. ஓகேங்களா? அண்ட் ஃபார் திஸ் கை who played very well, அவருக்கு வந்து they will have a plan. அதான் நேத்து நல்லா விளையாடினாரு இல்லையா, நிதிஷ் ராணா நினைக்கிறேன், நான் நிதிஷ் ராணா லைக் ஒன் டவுன்ல வந்து விளையாடினார்ல, இப்ப கூட அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். he played a wonderful innings அப்படின்னு சொல்லிட்டு. யார் SRHல சார்? SRHல திரிபாதி. எஸ், அதாவது அபிஷேக் சர்மா அண்ட் திரிபாதி இவங்க 2 பேர் மேலதான் நான் பெட் பண்றேன். ஏன்னா டிராவிஸோட விக்கெட்டுக்கு ஆல்ரெடி தே ஹேவ் சுனில் நாராயணன் இன் பிளேஸ். ஸோ சுனில் நாராயணன் வந்து சுனில் நாராயணன் டிராவிஸோட விக்கெட்டை கண்டிப்பா எடுத்துருவாரு. அப்படி இல்லைன்னாலும் வருண் சக்கரவர்த்தி பார்த்துக்காரு, பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு வருண் சக்கரவர்த்தி. ஆனா 2 பேர் who I would look for is ஒன்னு அபிஷேக் சர்மா, இன்னொன்னு திரிபாதி. இவங்க 2 பேரோட விக்கெட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி a very very big advantage. அப்படி இல்லைன்னா நிதிஷ் ரெட்டியே அடிப்பாரு. ஓகேங்களா? So you have to take these 2 wickets and Markram and Klaasen பெரிய இம்பாக்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஓப்பனிங்கை நீங்க தூக்கிட்டீங்கன்னா அவங்க காலி. சோ ஓப்பனிங்கை நீங்க கரெக்டா டார்கெட் பண்ணி அபிஷேக் சர்மா, இவர் நம்ம அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் வந்து டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன், இவங்க 3 பேரையும் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா the game is with KKR in terms of bowling. ஆனா பேட்டிங்ல எனக்கு ஒரு பெரிய பயமே கிடையாது. ஏன்னா நீங்க ஸ்பின்னரை கொண்டாந்து இறக்குறீங்களா,
சரி மாஸ் காட்டுறாரு. பேச கொண்டாடுறீங்களா? வெங்கடேஷ் ஐயர் அடிப்பாரு, இவரு அடிப்பாரு, சுனில் நாராயண் அடிப்பாரு, இவர் அடிப்பாரு, ஃபில் சால்ட் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அதை தவிர்த்து கிடையாது, குர்பாஸ் தானே சார் ஓபனிங் பண்றாரு. இல்லையே அவரு, ஆனா அவரு வந்து இங்கிலாந்துக்காக விளையாட போயிட்டாரோ. இப்ப குர்பாஸ் தான் விளையாடிட்டு இருக்காரு ஓபனிங். அவரே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். See, few matches he has also played very well. Phil Salt இல்லாத he has also, sorry, 30+ அடிச்சிருக்காரு குர்பாஸ். ஆமா, he has also played. See, உங்களுக்கு ஓபனிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கண்டினியூஸா நின்னு ஆடணும்ன்ற சிச்சுவேஷன் எப்ப வரும்னா only when you are chasing 200. ஓகேங்களா? அப்ப மட்டும் தான் வரும். ஆனா நீங்க வந்து ஒரு டார்கெட் ஆஃப் 170ல சேஸ் பண்ணும்போது ஒரு 30+ ரன்ஸ் நீங்க வந்து ஒரு 12 பால்ல கொடுத்துட்டு போனாலே போதும். நேத்து திரிபாத்தி அதான் பண்ணாரு, 13 பால்ல 30 வந்துட்டாரு. That is what made the big distraction. So நீங்க அதை பண்ணாலே போதும். அண்ட் குர்பாஸ் இஸ் டெஃபினெட்லி கேப்பபிள் ஆஃப் தட். 2-3 மேட்சஸ்ல அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ என்னுடைய பெரிய ட்ரஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வுட் கோ a very big bit on Shreyas Iyer if spinners are utilized more. ஏன்னா நேத்து பேக் மிஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான மூவ். மார்க்கம் ஒரு ஓவர் தான் போட்டார் அப்படின்னா கூட மார்க்ரம், அபிஷேக் சர்மா, ஷாபாஸ் 3 பேரையுமே அவ்வளவு அழகா போட விட்டாரு. இதுல மார்க்ரம் கூட நீங்க விட்டுருங்க, ஷாபாஸும் இவரும் மட்டுமே, அபிஷேக் சர்மாவும் மட்டுமே 47 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தாங்க. மேட்ச் முடிஞ்சு போச்சாங்க. ஆனா இதே நீங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு போட்டீங்கன்னா பப்பு வேகாது, பால் எடுத்துருவாரு ஸ்ரேயஸ் ஐயர். அதே மாதிரி அதுக்கு அப்புறம் வர பிளேயரு நீங்க அவரையுமே குறைச்சு இடம் போடக்கூடாது. ரிங்கு சிங் இது வரைக்கும் அவருக்கு ஃபயர் பண்ண சான்சஸ் கிடைக்கல. இப்ப கிடைச்சதுன்னா அவர் வேர்ல்டு கப்ல நான் டாப் லிஸ்ட்ல ஏன்னா ஜெயிச்சு சொதப்பிட்டு இருக்காரு. ஸோ டாப் லிஸ்ட்ல இருக்கணுங்கிறதுக்காகவே செமையா விளையாடுவார். ஸோ ஸ்பின்னரை வச்சு நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு நீங்க சோக்கர்ஸ் ஆனா ஆர்ஆரை மடக்கலாம். ஆனா ஸ்பின்னர்ஸ் வச்சு நீங்க கேகேஆரை மடக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா விளையாடக்கூடிய 3 பேர் இருக்காங்க. சுனில் நாராயணன் ஃபாஸ்டும் நல்லா ஆடுவார், ஸ்பின்னும் நல்லா ஆடுவாரு. ஒருவேளை அவரோட விக்கெட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட ஸ்ரேயாஸ் ஐயர் செம்மையா விளையாடுவாரு. ஒருவேளை அவர் இல்லைன்னா கூட ரிங்கு சிங் சூப்பரா விளையாடுவாரு. ஃபாஸ்ட் பவுலருக்கு கேட்கவே வேணாம், 100 ரன்ஸ் அடிப்பாரு, குர்பாஸ் அடிப்பாரு, வெங்கடேஷ் ஐயர் பொழந்து எடுத்துருவாரு. So they have got a great batting lineup. ஆனா their batting lineup is not as deep as இவங்க SRH. ஆனா SRH நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருந்தா கூட எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. இவங்களுக்கு வீக்னஸ் கம்மியா இருக்கு. So I see a very good chance that KKR will win. ஆனா SRH குறைச்சு இட போடாதீங்க. சான்ஸ் கிடைச்சா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 200+ அடிச்சிருங்க. அப்போ டாஸ் இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா ரொம்ப குரூஷியலா இருக்கும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த கிரிஞ்சான பீப்புள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அகமதாபாத் மோடி ஸ்டேடியத்துல வச்சதுதான் தப்பு அப்படின்னு. மோடி ஸ்டேடியத்துல வச்சாலும் சரி, அதாவது வேர்ல்ட் கப் ஃபைனல் மோடி ஸ்டேடியத்துல வச்சாலும் சரி, எந்த ஸ்டேடியத்துல வச்சாலும் சரி, அந்த பிட்ச் கண்டிஷனை நீங்க அசஸ் பண்ண விளையாடுனா அது பிளேயர்ஸோட தப்பு, அவ்வளவுதான். ஸோ இந்த கண்டிஷன்லயும் சென்னை கண்டிஷன்லயும் இப்ப இருக்கிற வெயிலுக்கு, இப்ப இருக்கிற ஹியூமிடிட்டிக்கு டாஸ் இஸ் பிளேயிங் a very good reason. ஸோ டாஸ் ஜெயிச்சு நீங்க டியூவை மட்டுமே நம்பி செகண்ட் பேட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஃபெயில் மிசரபிளி. அண்ட் அகைன் செகண்ட் பேட்டிங் எடுத்த மட்டும் தப்பு இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் சரியா விளையாடாததுதான் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ யூ வில் ஃபெயில் மிசரபிளி இஃப் யூ மிஸ் டு அசஸ் த கண்டிஷன் அண்ட் இஃப் யூ டிடன்ட் பிளே ஃபார் த கண்டிஷன். ஸோ கண்டிஷனுக்கு பிளே பண்ணும். கண்டிஷனா பிச் கண்டிஷன் மட்டும் இல்ல, மேட்ச் கண்டிஷனுக்கும் பிளே பண்ணும். டார்கெட் 170 தான், ஆல்ரெடி நல்லா ரன் ரேட்ல இருக்கும், இப்பதான் ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிருக்கான் அப்படின்னா நான் கேப்டனா இருந்தா நான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பராக தான் விளையாடுவேன். ஸோ நாளைக்கு டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுங்க, இல்லைனாலும் நல்லா விளையாடுங்க ஜெயிக்கும். ரசல் வந்து பெரிய இன்னிங்ஸ் இந்த இதுல எதுக்குமே ஆடல. SRH எகென்ஸ்டா மட்டும்தான் ஒரு 64 அடிச்சாரு 29 பால்ஸ்ல, 2 விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங்ல பெருசா பண்ணல, பட் பவுலிங்ல நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்றாரு. நாளைக்கு அவரோட அதிரடி தொடருமா? பஸ் ரசல் நல்லா விளையாடணும்னா நீங்க அவரை 15 ஓவருக்கு மேல இறக்கணும். 15 ஓவருக்கு மேல இறக்குனா இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பவர். 10 ஓவருக்குள்ள இறக்குனீங்கன்னா அவர் உங்க டீமை டிஸ்ட்ராய் பண்ணுவார். எந்த டீமுக்குள்ள அந்த டீம் டிஸ்ட்ராய் பண்ணுவார். ஸோ ரசல் வில் டெஃபினெட்லி ஷோ டுமாரோ. ஏன்னா சென்னை பிச்சு உங்களுக்கு வந்து ஸ்லோயர் ட்ராக், அதாவது ரொம்ப ஸ்லோ கிடையாது. ஆனா நீங்க பவுன்சர் எல்லாம் போட்டீங்கன்னா பேட்டுக்கு வரும் லிட்டரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்குக்கு ரசல் பொழந்துருவார். நீங்க பிராவோ எடுத்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் லைக் ரசல். இதே சேப்பாக் பிச்ல எவ்வளவு சூப்பர் இன்னிங்ஸ் ஆடி இருக்காருன்னு. ரசலை நீங்க அவுட் பண்ணணும்னா லக்னோ மாதிரி ஒரு பிச்சில் பவுன்சர் போட்டு அவர் தூக்குவார், பால் ஏறவே ஏறாது.
ஆனா சென்னை மாதிரி ஒரு பிட்ச்லலாம் ரசல் வச்சு செஞ்சிருவாரு. மறுபடியும் சொல்றேன், 16 ஓவருக்கு மேல அவர் வரணும், இல்ல 15 ஓவருக்கு மேல அவர் வரணும். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு ரோலே இருக்காது. ஏன்னா ரிங்கு சிங் சூப்பரா சமாளிப்பாரு அது வரைக்கும். ஈவன் இஃப் ஹி கம்ஸ் பிஃபோர். ஒரு பேச்சு சொன்னேன், வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் விளையாடுற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க. வெங்கடேஷ் ஐயரே நீ அடி, நான் பாத்துக்கிறேன்னு ரிங்கு சிங் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி 16 ஓவர் வரைக்கும் அழகா ஆடுவார். அதுக்கப்புறம் ரசல் அவரு சேர்ந்தா 210 கூட 220 கூட வந்து ரீச் பண்ணிட்டாரு. ஏன்னா இடையில ரமன்தீப் சிங் வேற இருக்காரு. எஸ், அவரை பத்தி நான் லாஸ்டா சொல்ல வந்தேன். ஏன்னா அவர் இது வரைக்கும் பெருசா ப்ரூவ் பண்ணலனாலும் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவரோட ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டர், ப்ராப்பர் ஹிட்டர், பிரப்சிங் மாதிரி அவர். So he has the ability to score well against spinners once again. So இவங்கெல்லாம் சொதப்புனா கூட அவர் வருவாரு, அவர் அழகா ஸ்பின் ஆடுவாரு. நான் ஒரு ஆர்டிகல படிச்சேன், அவர் ஓப்பனிங்கே கூட இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க குர்பாஸ் போயிருக்காங்க. லெட் அஸ் see what's என்ன கேட்டா வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் இறக்கலாம், பட் மிடில் ஆர்டர்ல ஒரு கேப் வந்துடக்கூடாதுன்றனால தான் அவர் செகண்ட் ஒன் வச்சுக்கலாம். நிதிஷ் ராணாவும் பெரிய இன்னிங்ஸ் ஆடல, நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றதுனால. சோ சுனில் நாராயண் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாருன்னா நிதிஷ் ராணாக்கு மறுபடியும் வேலை இருக்கு. 20 கோடியா 24 கோடியா சார் நாளைக்கு? ஏன்னா 20 கோடி கொடுத்து பேட் கமின்ஸ் எடுத்தாங்க, 24 கோடி கொடுத்து ஸ்டார்க் எடுத்தாங்க. காம்பீரோட இந்த டாக்டிக்ஸ் வந்து ஸ்டார்க் மறுபடியும் நாளைக்கு டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்துருவாரு. சோ கண்டிப்பா ஸ்டார்க் வில் மேக் a wonder tomorrow. நீங்க இப்படி ஒரு கம்பேரிசன் பண்றது வந்து ஃபன்னியா இருக்கு, ஜாலியா இருக்கு, கேட்க ஜாலியா இருக்கு. பட் அதை வந்து ஒரு டைரக்ட் கம்பேரிசனா ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, மிச்சல் ஸ்டார்க் வாஸ் டேக்கன் ஒன்லி as a bowler, whereas Pat Cummins was taken as a captain. அவரு போலிங்ல அவர் ஒரு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, பட் இஸ் a important key player. அந்த கட்டர்ஸ் வச்சுதான் வேர்ல்டு கப்ல நமக்கு நாக்கே கொடுத்தாரு. ஓகேங்களா? சோ he is a key bowler, but he is not the main bowler, whereas Stark will be the main bowler. சோ கண்டிப்பா நாளைக்கு ஸ்டார்க் தான் அந்த காம்படிஷன் ஜெயிப்பாரு as a bowler. பட் as a captain பேட் கமின்ஸ் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கௌதம் கம்பீர்ன்ற மிகப்பெரிய சக்தி நமக்கு தேவை. சார் இவ்வளவு பேசிட்டோம், இன்னொரு முக்கியமான பிளேயர் நட்ராஜனோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும் ஃபைனல்ஸ்ல? பஸ் அவர் வந்து சென்னை கண்டிஷன்ஸ்ல போலிங் போடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷலே டெக்ல போடுறது தான். நல்ல பேஸ்ல டெக்ல போடுறாரு, பேஸ் கண்ட்ரோல் பண்றாரு. We have to appreciate that very much. ஆமா, அதனால he will make an impact tomorrow provided ஒரு பெரிய டார்கெட் வருது. அப்ப வந்து இவங்க விளையாடுறாங்கிறப்போ அவருடைய 4 ஓவர் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதே மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா he can destroy the rest of the wickets. நேத்து பாத்தீங்க, அவரை ஹிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி முந்தைய அளவுக்கு பெஸ்டா இல்லைனாலும் அவரால் ஹிட் பண்ணிட்டு இருக்கும்போது விக்கெட் எடுத்துட முடியும். டக்குன்னு ஒரு யாக்கர் டெலிவரி போட முடியும், இல்ல ஒரு ஸ்லோ பவுன்சர் போட முடியும். ரொம்ப அழகான பேஸ் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு. பேட் கமின்ஸோட இன்னும் 2 சீசன் ஆனா இன்னொரு பேட் கமின்ஸாவே மாறுவார். அப்படி ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் 2 பேரோட போலிங் ஸ்டைல் வேற, பட் ஸ்டில் நான் சொல்றேன், அந்த ஒரு கட்டர்ஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு இன்னும் நட்ராஜ் இன்னும் கொஞ்சம் மெருகேறணும். அது பேட் கமின்ஸ் சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ நட்ராஜ் இஸ் கோயிங் டு பி a great bowler in the future. நாளைக்கு பேட் கமின்ஸோட படை ஜெயிக்குமா இல்ல காம்பீரோட இளம் படை ஜெயிக்குமா? காம்பீரோட இளம் படை தான் கண்டிப்பா ஜெயிக்கும். அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு ஆசை. நான் வந்து ஒரு இதுல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன், செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்ல பேட் கமின்ஸ் கேப்டன், அதாவது ஒரு சீசன் ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, பேட் கமின்ஸ் கேப்டனா வராரு, பேட் கமின்ஸ் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், 14 மேட்சும் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் குவாலிஃபயரும் ஜெயிக்கணும், ஃபைனல்ல வந்து அவரை உதச்சு அனுப்பணும். அப்பதான் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்ல எவ்வளவு வலியா இருக்குன்னு அவருக்கு புரியும் அப்படின்றாரு. ஆல்மோஸ்ட் அது நடக்க போகுது. அதுக்கு வந்து கௌதம் கம்பீர் பயங்கரமான ஒரு நேஷனல் பேஷன் உள்ள ஆளு. இந்த கப்பை ஜெயிச்சு ஆகணுன்ற வெறியில இருக்காரு. டெஃபினட்டா பேட் கமின்ஸை பார்த்து இப்படி சொல்ல போறாரு. ஆனா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ஒழுங்கான கிரிக்கெட் ஆடுங்க, இப்படி சொல்லலாம். பேட் கமின்ஸ் அப்ப 3வது தடவை இந்த வாட்டி கப்பை தூக்குறாங்க, கண்டிப்பா தூக்குறாங்க. கௌதம் கம்பீர் கையில தான் கப்பு, குறைச்சி இடம் போடாம விடாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி போன லாஸ்ட் 2 இயர் பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்லயே வெளில போயிட்டாங்க, பிளே ஆஃப் வரல. இந்த வாட்டி அவர் கொண்டு வந்த அடுத்த இந்த சீசனே பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய வளர்ச்சி தான். இல்ல பாஸ், இஃப் யூர் ஓகே, நான் அவரோட பேரை மென்ஷன் பண்றேன். கிரிக்கானந்தான்னு ஒரு நல்ல கிரிக்கெட் அனலிஸ்ட். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவருடைய ஒரு கான்வர்சேஷன்ல நாங்க ஒரு டேபிள் கான்வர்சேஷன் மாதிரி நாங்க வேற ஒரு சேனல்ல பண்ணிருந்தோம்.
அப்ப அவர் சொன்னாரு, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அடிப்பட்ட பாம்பா இருக்காரு, அடிப்பட்ட புலியா இருக்காரு. அவர் வந்து சரியா ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கௌதம் கம்பீர் வந்திருக்காரு, இட் வில் மேக் அ கிரேட் இம்பாக்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் சொன்னேன் கௌதம் கம்பீர் டெஃபினெட்லி மேக் அ கிரேட் இம்பாக்ட். ஆனா அவங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்கு. ஐ திங்க் சுனில் நாராயணன் தே வில் ஹேவ் டு திங்க்னு நான் சொன்னேன். ஆனஸ்டா ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி ஒரு சேஞ்ச் ஃபில் சால்ட்டுக்கும் சுனில் நாராயணனுக்கும் அவங்க டீமுக்குமே கொண்டு வர முடியும் அப்படின்னா தட் இஸ் கௌதம் கம்பீர் ஃபார் யூ. அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் எஸ்ஆர்எச். ஏன்னா அவர் வந்து ஷாருக் கானை பத்தி ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கான ஸ்பேஸ் கொடுத்துருவாரு அப்படின்னு இருக்காரு. அதுதான் கம்பீருக்கு வேணும். சோ அந்த ஸ்பேஸ் கம்பீருக்கு கிடைச்சிருக்கு. அவரு வரும்போதே நான் கப்ப ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஒண்ணுமே இல்லாத லக்னோ டீமையே ரொம்ப நல்லா விளையாடி பிளே ஆஃப் எல்லாம் கொண்டு போனாரு அவர் வந்து கோச்சா இருக்கும்போது. சோ இப்போ டெஃபினெட்லி வில் மேக் தம் வின். எனக்கு என்னன்னா இந்தியன் டீம் இதெல்லாம் பார்த்து ஜெய்ஷா அவரை கோச்சா நியமிச்சாங்கன்னா அடுத்த 3 வேர்ல்டு கப் WTC 50 ஓவர் அது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரப்போற இந்த இயருக்கு அப்புறம் வரப்போற T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான் நடக்க போற சாம்பியன்ஸ் டிராஃபி, 2027 நடக்கிற 50 ஓவர் வேர்ல்டு கப், 4மே இந்தியா தான் ஜெயிக்கும். இன்னொரு ஆஸ்திரேலியாவா மாறும் இந்தியா. ஆனா கௌதம் கம்பீர் கோச்சா வரணும். அப்படிப்பட்ட கௌதம் கம்பீர் கண்டிப்பா நாளைக்கு ஜெயிப்பாரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, நாளைக்கு அவர் தோத்துட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஸ்டில் கௌதம் கம்பீர் இஸ் த பெஸ்ட் கோச். ஏன்னா எப்படி 2001ல லஞ்சத்துல மாட்டின, அதாவது அந்த மேட்ச் பிக்சிங்கோட அந்த ஒரு ஸ்மெல்லுல மாட்டின இந்தியன் டீமை சௌரவ் கங்குலி மீட்டு வெளியே கொண்டு வந்தாரோ, மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகால இருந்து மட்டுமே மேக்சிமம் பிளேயர்ஸ் போய் இந்த நிலையை உடைச்சு தமிழ்நாட்டுல இருந்து 4 பிளேயர், தோனி, ராஞ்சில இருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ், வேற வேற ஸ்டேட்ல இருந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் கொண்டு வந்தாரோ கங்குலி, அதே மாதிரி கம்பீரும் பண்ணும். ஓகே சார், பார்ப்போம் சார். நாளைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கேகேஆர் கப்ப ஜெயிச்சு 3வது வாட்டியா அந்த டைட்டில் வின் பண்றாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே, நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார்.